Hi friends, ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ்ல பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த இடுப்பு வலி பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டாக்டர் ஏன் வந்து எனக்கு அடிக்கடி இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருது, எனக்கு வந்து இடுப்புல மட்டும்தான் வலி இருக்கு, எனக்கு வந்து காலில் மட்டும்தான் வலி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்குது, ஏன் நான் மட்டும் ஏன் ஒரு சைடா வந்து நடக்கிறேன், மற்ற இடுப்பு வலி இருக்கவங்க எல்லாமே நல்லா தானே நடக்கிறாங்க, இப்படி வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நான் வளைஞ்சிட்டு எனக்கு குடைச்சிட்டு இருக்கு, எனக்கு மறுத்து போச்சு, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பேஷண்டோடைய டிஸ்க் பல்ஜோட ஸ்டேஜஸ் பொறுத்து, பிளஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, எந்த நரம்பு ரூட்டை வந்து அழுத்திட்டு இருக்குங்கிறத பொறுத்து இது எல்லாமே மாறுபடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 பேஷண்டோட எம்ஆர்ஐ எல்லாமே பார்த்தேங்க. ஒரு ஒரு பேஷண்ட்டும் ஒரு ஒரு கம்ப்ளைண்டோட வராங்க. சில பேர் சொல்றாங்க, டாக்டர் எனக்கு கட்டை விரல் வந்து மறுத்து போயிருக்கு, எனக்கு வந்து அந்த பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு, என்னால ப்ராப்பரா நடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, டாக்டர் எனக்கு இடுப்புல மட்டும்தான் வலி இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு பேஷண்டோடைய டிஃப்ரெண்டான எம்ஆர்ஐ, டிஃப்ரெண்டான டிஸ்க் பல்ஜ் தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ பை த வே உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல அப்படியே போட்டுட்டே வாங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லயும் ரீப்ளேவும் பண்றேன் அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு பார்த்துடுவோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் பிரெயின்னா, இந்த பிரெயின்ல இருந்து இப்படியே வரதுதான் முதுகு தண்டுவடம். ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் எங்க ஆயிருக்குன்னா, இப்போ நார்மலா டிஸ்க் எங்க இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த கட்டமா இருக்கிறதெல்லாம் எலும்புக்கு நடுவுல இருக்கிறது தான் நம்ம வந்து ஜவ்வுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜவ்வு வந்து இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இதனோட நேர்கோட்டிலேயே தான் இருக்கணும், இதை தாண்டி வெளியில வரக்கூடாது. வந்துச்சுன்னா இந்த நரம்பை போட்டு அழுத்தி டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நல்லா வெளியில வந்து நல்லா ப்ரொட்ரூஷன் ஆகி நல்லா வந்து இந்த நரம்பை வந்து அழுத்திட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3rd ஸ்டேஜ் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு எம்ஆர்ஐ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் காமிக்கலாம், அதே எம்ஆர்ஐ வந்து அந்த போன் ஸோ அப்படியே நடுவுல வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் அந்த சர்ஜிக்கல் வியூன்னு சொல்லுவாங்க. அதே எம்ஆர்ஐ இப்படி கிராஸ் வியூலையும் காமிப்பாங்க. அந்த மாதிரி கிராஸ் வியூல காமிச்சிருக்கிறத வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, எந்த நரம்பு வந்து அழுத்திட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கிளியரா பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இங்க கொஞ்சம் ஜூமிங் வந்துடுங்க. ஓகே, இப்போ வந்து இதுதான் டிஸ்க். இந்த டிஸ்க்கு பின்னாடி இருக்கிறது தான் நரம்பு ரூட்டு. ஸோ அந்த நரம்பு ரூட்ல இருந்து 2 பக்கம் 2 நர்வ் வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கீங்க. இந்த டிஸ்கோட சைஸ் வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். பட் ஆனா இது வந்து L1 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து L4 L5 கிட்ட வரும். ஸோ இந்த L4 L5 கிட்ட பாத்தீங்கன்னா டிஸ்க் வந்து நல்லா ஒரு சைடு வந்து அவங்களோட இடது பக்கமா நல்லா ஒரு சைடு வந்து நல்லா வெங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் வர நரம்பு வந்து கம்ப்ளீட்டா வந்து வராம இருக்கு, இந்த பக்கம் ஒரு மைல்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து L4 L5 கிட்ட. இந்த L5 S1 கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே இந்த L4 L5 இருக்கிற இடம். ஸோ அது வந்து பிளாக் ஆனதுனாலதான் இங்க வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஒயிட்டா தெரியுது இல்லையா. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இங்கெல்லாம் நல்லா இருக்கு, இங்கேயும் நல்லா இருக்கு, இங்க மட்டும் நல்லா கம்ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்போ நான் அவங்களோட ரிப்போர்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்கொயர் மட்டும் இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்து ஒரு லெவலையும் L1 L2 கீழே வந்து அவங்களோட ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த L4 L5 கிட்ட வந்து ஜென்ரலா ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் வந்து mm சொல்லணும்னா ஒரு 12 to 16 இருந்ததுன்னா நார்மல் அப்படின்னு சொல்லலாம். 10 above இருந்தாலும் பேஷண்டோட பாடி பொறுத்து, பில்ட்டை பொறுத்து எல்லாமே மாறுபடும். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3.8 தான் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 5.9 தான் இருக்கு. 5.9 தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கம்மியா இருக்கவே கூடாது. 10க்கு கீழே வந்து ஜென்ரலா கம்மி ஆகிறது நல்லதே கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிவியரா இருக்கு, அவங்க வந்து ஸ்டேஜ் 3ல இருக்காங்க, இல்ல ஸ்டேஜ் 4ல கூட அவங்க இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த வித்தியாசத்தை நான் ஏன் வந்து இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்டோடைய வித்தியாசங்கள் மாறுபடும் போது, அந்த ஸ்கேன் வந்து மாறும்போது அவங்களோட சிம்டம்
இடம் மாறும்போது எக்ஸாமினேஷன் நம்ம வந்து படுக்க வச்சு ஒரு பேஷண்ட்டை வந்து அவங்களுடைய டிஸ்க் எல்லாம் வந்து பால்பேட் பண்ணி பார்க்குறோம். அந்த பால்பேட் பண்ணும்போது ஒரு இடம் மாறுது, அவங்களுடைய ரிஃப்ளெக்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. சிலருக்கு வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர நரம்பு வந்து பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனா எம்ஆர்ஐல வந்து மைல்டா தான் சப்ளை இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கோரிலேட் பண்ணி நம்ம அவங்களுடைய ட்ரீட்மெண்டோடைய ப்ரோட்டோகால் வந்து ரெடி பண்ணுவோம். அதனாலதான் நிறைய பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படுறதுனாலதான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எலாபரேட்டடா சொல்ல முடியாது. சில எக்ஸசைஸ் சில பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன் ஆனா எனக்கு பெயின் அதிகமாயிடுச்சு, டாக்டர் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணேன் ஆனா எனக்கு பெயின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிலருக்கு லெஃப்ட் சைட்ல ப்ரொட்ரூஷன் இருக்கலாம், நடுவுல இருக்கலாம், ரைட் சைட்ல இருக்கலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த சைட்ல ப்ரொட்ரூஷன் இருக்கோ அதை பொறுத்து நம்ம எக்ஸசைஸ் சொன்னோம்னா தான் அவங்களுக்கு வந்து பெட்டர் ஆகி போகும். இப்போ வந்து நான் அடுத்த பேஷண்டோட எம்ஆர்ஐ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா அதே போல இதுதான் பிரெயின்ல இருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு, இதெல்லாமே இருக்கிறதெல்லாம் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய டிஸ்க். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பேஷண்ட்டை விட இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிவியரா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்பைனல் கெனால் டயாமீட்டர் வந்து 3.8 இருந்தது இல்லையா, இவங்களுக்கு வந்து 3 தான் இருக்கு. ஸோ அவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்றப்போ இது வந்து கொஞ்சம் கூட அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த இடமே பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல வித்தியாசமாகவும் இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு பேஷண்டோட எம்ஆர்ஐ. ஸோ இவங்களோட கிராஸ் வியூவும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்களோட கிராஸ் வியூல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நர்வ் சப்ளை இருக்கு. இதுதான் ஸ்பைனல் கார்டு, இது வந்து டிஸ்க். இங்க எல்லாம் வெள்ளையா இருக்குது இல்லையா, இது வந்து நர்வ் சப்ளை ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கு. அதே இப்படியே கீழே இந்த L4 L5 கிட்ட வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டா, அதாவது ரெண்டு பக்கமும் போற நரம்பு வந்து போக மாட்டேங்குது. இது வந்து நம்ம வந்து ஏசிமெட்ரிக்கல் டிஸ்க் பல்ஜின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. ஒரு சைடு கீழ் பகுதியில, ஒரு சைடு வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த L5S1ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நர்வ் போகுது, பட் ஆனா லைட்டா பல்ஜ் ஆயிருக்கு. ப்ராப்ளம் இங்க கொஞ்சம் சிவியரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அடுத்த பேஷண்ட் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேஷண்ட் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வராது. ஸோ இவங்க வந்து 4th ஸ்டேஜ். ஸோ 4th ஸ்டேஜ்ன்றப்போ இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி கம்ப்ளீட்டா கீழே வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 4வது ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ ஆனா வந்து இந்த சைட் வியூல இது 4வது ஸ்டேஜ் மாதிரி காமிக்குது. இந்த இடத்துல இந்த கிராஸ் வியூ பார்த்தோம்னா ரொம்ப மைல்டு பல்ஜ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இல்லையா. ஸோ இது L5S1ல வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா L5S1ல தான் இந்த பெரிய டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட எல்லா ஃபிலிமும் நான் பார்த்துட்டே வந்தாச்சு. ஸோ பார்த்துட்டே வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து போன் அந்த கீழே வருது இல்லையா, இங்க தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த தொங்கிட்டு இருக்கிறது இந்த எலும்புக்கு நேராவும் எம்ஆர்ஐல வந்து கிராஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த எலும்புக்கு நேரா கூட அது வந்து அப்படியே கீழே வந்து வரைக்கும் வந்து தொங்கிட்டு இருக்கு. மோர் ஆன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல காமிச்சேன், இவங்களுக்கு வந்து ரைட் சைட்ல அதிகமா ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இவங்களோட கம்ப்ளைண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோஸ்ல எல்லாமே வந்து பெயின் அதிகமா இருந்தது, அவங்களுக்கு வந்து நடக்கிறதுல இம்பேலன்ஸ்டா இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஸோ அடுத்து நான் ஒரே மாதிரி காமிக்கிறேன். ஸோ இந்த எம்ஆர்ஐல பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு அப்படியே கீழே வந்து நர்வ் ரூட் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேஷண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க. என்னன்னா இவங்க கிட்ட கழுத்துலயும் டிஸ்க் பல்ஜ் இருந்தது, நடு முதுகுலையும் டிஸ்க் பல்ஜ் இருந்தது, அதே போல இந்த இடத்துலயுமே டிஸ்க் பல்ஜ் இருந்தது. ஸோ பேஷண்ட் எங்கேயோ விழுந்திருக்காங்க. இந்த போன் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட் வரக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ இவங்களுக்கு இருக்கிற சிம்டம் என்னன்னா, டாக்டர் எனக்கு வந்து வயிறு வந்து இழுத்து பிடிச்சி
பிடிச்சிச்சு, எனக்கு பெயின் எல்லாம் எதுவும் கிடையாது, ஆனா வயிறு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கு, அதுதான் எனக்கு ஒரு பெரிய சிம்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிரானிக்கான பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நரம்பு சப்ளை வயிறு பகுதியில எல்லாம் இல்லாதனாலதான் இந்த சிம்டம் சொல்றாங்க. சோ கண்டினியூஸ் எக்ஸசைஸ் பண்றதுனால, கண்டினியூஸ் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால, ப்ராப்பரா அவங்க லைஃப் ஸ்டைல வெயிட் கம்மியா வச்சுக்கிறது, ஃபிட்டா வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்றதுனால அவங்களோட சிம்டம் வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். அதே போல நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 70 years ஓல்டுன்னு நினைக்கிறேன், உங்களோட ரிப்போர்ட் இருக்கு 70 years ஓல்டுன்னு நினைக்கிறேன், அவங்களோட MRI பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பிரெயின்ல இருந்து வரக்கூடிய முதுகு தண்டுவடம். ரொம்ப அழகா இருக்கு. 70 வயசுக்கு மேல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மைல்டு டிஸ்க் பல்ஜ் மட்டும் தான் இருந்தது, பெருசா அப்படியே ரொம்ப ப்ரொட்ரூடடா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் அவங்களோட ரிப்போர்ட்டுமே நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். சோ பாத்துக்கோங்க, இவருக்கு வந்து 75 years ஓல்டு. சோ இவருக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இவருக்கு வந்து பெருசா எந்த சிம்டமுமே கிடையாது, வலி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சிம்டம் என்னன்னா கால் மட்டும் எனக்கு மறுத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆக்டிவான பேஷண்ட், 75 இயர்ஸ்லயுமே அவர் வந்து நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பேஷண்ட். சோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்க திங்கிங்கும் பாசிட்டிவா இருக்கும். சோ சீக்கிரமா ரிசல்ட்டும் கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது, அவங்க ஜெனரலா வந்து ஆக்டிவா தான் இருக்காங்க, அவங்க பெருசா வெயிட் எல்லாம் கெயின் ஆக கிடையாது. அப்படின்றப்போ நமக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமா கிடைக்கும், அவங்களோட சிம்டம் வந்து சீக்கிரமா கம்மி ஆயிடும். சோ இந்த மாதிரி பேஷண்ட் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சோ நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அவங்களோட ஸ்பைனல் கார்டு இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ சென்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் 1 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு, இங்க மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா டிஃபரெண்ட் கிடையாது. ஆனா நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து 0.3 தான் இருக்கு. அந்த MRI எல்லாம் ரொம்ப 40 years இருக்காங்க, 35 years இருக்காங்க, அந்த மாதிரி ஏஜ்ல இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 75 years ஆகியும் இவங்களுடைய ஃபிட், அதாவது அவங்க பிசிக்கும் சரி பிளஸ் மென்டலியும் சரி ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஒரு வில்லேஜ்ல நல்ல ஒரு தோட்டம் எல்லாம் வச்சுட்டு ஹாப்பியா இருக்கிறதுனால எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமா கிடையாது. சோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம், அதாவது நம்ம வந்து பிசிக்கலா ஆக்டிவா கிடையாது, நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கோம், வெயிட் அதிகமா போட்டுட்டே இருக்கோம்ன்றப்போ அப்ப வந்து நம்ம என்ன ஆகும்னா, இப்போ ஆவரேஜா நம்மளோட தலையோட வெயிட் மட்டும் 7 to 8 kg இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த பாடியோட வெயிட்டும் இந்த இடுப்பு பகுதியில கீழ் பகுதியில, ஏன் டாக்டர் L4 L5 L5 S1 தான் டிஸ்க் பல்ஜ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த வெயிட்டும் இது மேல போகும், பிளஸ் நல்லா குனியும் போது இந்த இடம் அதிகமா வளையும். அதனாலதான் இந்த ஸ்ட்ரெயின் அதிகமா ஆகுறதுனால இது வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கான ரீசன் அதிகமா இருக்கு. சோ நம்ம உட்கார்ந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மசிலுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கும் போனும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் MRIல காமிச்சேன் இல்லையா. சோ அந்த டிஸ்க் இருக்கு நேரா வந்து 2 லிகமெண்ட் போயிட்டே இருக்குங்க. சோ அந்த லிகமெண்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி 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 அதை வந்து ஃபிட்டா வச்சுக்கணும். அதே போல நம்ம இடுப்புல நிறைய ஜெனரலா இருக்க பேஷண்ட்டுக்கு பேக் பெயின் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்வாஸ் மசில்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்கும், பேக்ல இருந்து கீழே வரைக்கும் சப்ளை ஆகும். அந்த மசில் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்க. அந்த மசில் வீக்கா இருக்கும்போது நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து MRIல பெருசா டிஸ்க் பல்ஜ் இல்லைனாலும் பெயின் அதிகமா சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா அவங்க மசில் வந்து வீக்கா இருக்கும். சோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்க் பல்ஜ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னென்ன மாதிரியான டிஸ்க் பல்ஜ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து போன், இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் போனு. இந்த போனுக்கு நடுவுல இருக்கிறது தான் டிஸ்க். இந்த டிஸ்க் வந்து 2 லேயரால இருக்கும். இந்த லேயர் வந்து நியூக்ளியர் பல்பஸ்னு சொல்லுவோம். சோ இந்த நியூக்ளியர் பல்பஸ் எப்பவுமே உடஞ்சோ பிஞ்சோ வெளியில வரக்கூடாது. இது ஆனுலஸ் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். இதுவுமே எப்பவுமே கிளியக்கூடாது. அது கிளியும் போது தான் டிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டிஸ்க் வந்து கிராஸ் வியூல எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். சோ 2 பக்கமும் இந்த பச்சை கலர்ல நரம்பு போகுது இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரீயா போகும். இன்கேஸ் டிஃப்யூஸ்ட் டிஸ்க் பல்ஜ், அந்த டிஸ்க் வந்து ஓவராலா பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த சைடும் போகாது, இந்த சைடும் நரம்பு ரூட்டு போகாது. இன்கேஸ் ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வீங்கிட்டு இருக்கு, ஒரு சைடு நார்மலா இருக்கும். சோ அப்போ வந்து ஒரு சைடு போற டிஸ்க் வந்து நார்மலா போகாது. இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் பல்பஸ் எப்பவுமே உள்ள கரெக்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அது வந்து
கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. ஸோ இன்னும் அது வெளியில வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, இங்க வந்து ஒரு தசை போயிட்டே இருக்கும், ஒரு லிகமெண்ட் போயிட்டே இருக்கும்னு. அந்த லிகமெண்ட் தான் இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது. அந்த லிகமெண்ட் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இது வந்து வெளியில வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. ஸோ அது ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ நல்லா அழுத்தி ஸ்பைனல் கார்டு மேல அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ்ல ஒரு ஜோனா பிரிப்போம். ஸோ இந்த ஜோன் பாத்தீங்கன்னா பாராசென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைடா வந்து நடுவுலயும் கிடையாது, ஓரத்துலயும் கிடையாது, அது வந்து பாராசென்ட்ரல்னு சொல்லுவோம். இப்ப இந்த டிஸ்க் பல்ஜ் பாத்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ்ல ஸ்டேஜஸ் இருக்கும், 4 ஸ்டேஜ் இருக்கும். டிஸ்க் டீஜெனரேஷன், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், சீக்வஸ்டேஷன். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதும் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதும். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் மைல்டா இருக்குன்ற அர்த்தம், இது வந்து கொஞ்சம் சிவியரா இருக்குன்ற அர்த்தம். இது வந்து 4th ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியஸ் பல்பஸ் வந்து வெளியில வந்து மேல அப்படியே போயிடும், இல்ல அப்படின்னா கீழே வந்து தனியா பிரிஞ்சிடும். ஸோ இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் சிவியரா பெயின், கால் மறுத்து போறது, நடக்கிற கஷ்டம், இந்த மாதிரி சிம்டம் சொல்லுவாங்க. இன்னும் இது வந்து ரொம்ப ரேர். என்னன்னா எலும்புக்குள்ளேயே போய் ஒரு இடத்துல எலும்பே வீக் ஆயிடும், எலும்புக்குள்ளேயே போய் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நிறைய ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சென்ட்ரலா இருக்கிறது. இது சப் ஆர்டிகுலர் இல்ல வந்து பாராசென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபெராமினல்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபெராமினல்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படி வர ஒரு டிஸ்க் பல்ஜுக்கும் இல்ல வந்து மொத்தமாவே வந்து பல்ஜா இருக்குனாலும் ஒரு டிஸ்க் பல்ஜுக்கும் ஸ்லைடா வந்து நம்மளோட ட்ரீட்மெண்டோடைய புரோட்டோகாலை வந்து கன்சர்வேட்டிவா, அதாவது சர்ஜரி இல்லாம பண்ணும்போது ப்ராப்பரா அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா தான் அந்த டிஸ்க் பல்ஜ் ரெக்கவரி ஆகி வரும். ஸோ நார்மலா பேஷண்ட் வரும்போது L4 L5 டிஸ்க் பல்ஜ்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அதுல இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா, அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. மசில்ஸ் பார்க்கணும், மசில்ல ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கான்னு பார்க்கணும், எலும்போட ஹெல்த் பார்க்கணும். இவ்வளோ விஷயத்த வச்சுதான் ஒரு பேஷண்டோடைய ரெக்கவரியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ திரும்ப திரும்ப டிஸ்க் பல்ஜ் வரக்கூடாது, இல்ல வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாவே இருக்கணும், நமக்கு பெயின் வரக்கூடாதுன்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ரெகுலரா ஆயில் அப்ளிகேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டாக்டர் இப்போ சர்ஜரி போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ஜரி போனாலுமே திரும்ப வரதுக்கான சான்சஸ் வந்து 99% கண்டிப்பா இருக்கும். ஒரு பேஷண்ட் வெயிட் தூக்குறாங்க, இல்ல வந்து பைக்ல டிராவல் பண்றாங்க, ஜர்க் ஆகுது, இப்படி நிறைய விஷயத்துல வந்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க. சோ நான் இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து நம்மளோட உடம்ப வந்து ஹெல்த்தியா பாத்துக்கணும். அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்றீங்கன்னா 1 hour கொஞ்சம் ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. வெயிட் கெயின் ஆகாம பாத்துக்கங்க. கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது வந்து டிஸ்க் பல்ஜ் பெட்டர் ஆகும். நிறைய எக்ஸசைஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து இருக்கு. இதுக்கான ரெக்கவரி சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா. சோ உங்களோட டிஸ்க் பல்ஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து எக்ஸசைஸா யூடியூப்ல சரி, ஃபேஸ்புக்ல சரி, எல்லா இடத்துலயும் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் எடுத்து தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா இதுவே ஒரு லாங் வீடியோ ஆயிடுச்சு. சோ எக்ஸசைஸ் எல்லாமே போட்டோம்னா இன்னும் ஒரு 1 hour தேவைப்படும். அதனால வந்து அந்த எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் பின்னாடி ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.